தித்திக்கும் தேன்தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எனது பெயர் மித்ரா பிரசன்னா. நான் கோப்பல் தமிழ் கல்வி மையத்தில் 5ஆம் நிலை பயில்கிறேன். இன்றைய வேகமான உலகத்தில் நாம் அனைவரும் ஒரு போட்டியின் நோட்டத்தில் இருக்கின்றோம். காலத்தில் நம்மை முந்தி செல்லும் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் அதனுடன் பயணிக்க நம் திறன்களை புதுப்பித்துக் கொண்டு தளராத முயற்சி உடையவராக இருத்தல் அவசியம். இதை நம் சமண முனிவர்கள் 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியார் மூலம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே படைத்துவிட்டு சென்றனர். அந்த நீதி நூலில் என் மனம் கவர்ந்த தாளாண்மை எனும் அதிகாரத்தின் நன்னெறி பற்றி விவரிப்பதில் மகிழ்ச்சி. தாளாண்மை என்பது இடைவிடாத மெய்முயற்சி செய்தலாகும். தாழ்வு இன்றி முயற்சியுடன் செயல்படுவது வெற்றிக்கு வழிகாட்டும் என்பதே அதன் பொருள். அதிலுள்ள 10 வெண்பாக்களில் எனக்கு மிகவும் பிடித்தது ஒரு புலி ஊநிறை இன்றி ஒரு நாள் சிறுதேரை பற்றியும் தின்னும் அறிவினால் கால் தொழில் என்று கருதற்க கையினால் மேல் தொழிலும் ஆங்கே மிகும். இதன் விளக்கம் வலிமை பொருந்திய புலியும் தனக்குரிய இறைச்சி உணவு ஒரு நாள் கிடைக்கவில்லை என்றால் சிறிய தேரையை அதாவது தவளையை கூட பிடித்து புசிக்கும். அதுபோல் அறிவினால் ஆராய்ந்து எந்த ஒரு சிறிய தொழிலையும் அற்பமான தொழில் என்று எண்ண வேண்டாம். அந்த சிறிய தொழிலே முயற்சியால் உயர்ந்த தொழிலாக மேம்படும். தொழில் சிறியதாயினும் அக்கறையுடன் செய்தால் உயர்வு கிடைக்கும் என்பதே அதன் பொருள். அதுபோல இன்று நவீன தொழில்நுட்பம் பல வேலைகளை மாற்றி அமைத்திருக்கிறது. பலர் தங்கள் பழைய வேலைகளை இழந்திருக்கலாம். அதற்காக நான் வேலைக்கு தகுதியற்றவன் என்று எண்ண வேண்டாம். சிறியதோர் வேலை கிடைத்தாலும் அதில் அறிவும் முயற்சியும் இருந்தால் அது பெரிய தொழிலாக மாறும். உதாரணமாக, ஒருவர் சிறிய கணினி தரவுகளை சேகரிக்கும் நபராகவோ அல்லது வாடிக்கையாளர் ஆதரவு பணியாளராகவோ வேலை செய்து வந்தால் அதனுடன் அவர் கிடைக்கும் நேரங்களில் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த அறிவை வளர்த்திடல் வேண்டும். அவ்வாறு செய்து வந்தால் பின்னர் தரவு ஆய்வாளர் மற்றும் அறிவியல் நிபுணராக நிச்சயம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது சிறிய வேலைகள், விடாமுயற்சி, பெரிய வாய்ப்பு. இந்த வெண்பா நமக்கு ஒரு பழமொழியை நினைவுபடுத்துகிறது. தொழில் சிறியதாயினும் தொழில் செய். இன்றைய சமகால வாழ்க்கையில் வேலையில்லாத நேரம் வந்தாலும் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் முயற்சி செய்பவர்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. முயற்சி செய்பவர் தடுமாறினாலும் அவர் முயற்சி செய்வதாலேயே வெற்றி பெற முடியும். இதுவே நாலடியார் கூறும் ஆழமான செய்தி. வலிமையான வரிகளோடு என் உரையை நிறைவு செய்கின்றேன். நம் காலம் வரும் வரை காத்திடு, அதுவரை அறிவு கூர்மையை தீட்டிடு. இந்த அரிய வாய்ப்பளித்த அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்திற்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.